தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர். இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம். இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம். தந்தை கடவுளே உமக்கு நன்றி, தந்தை கடவுளே உமக்கு நன்றி. இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி. தூய ஆவியானவரே உமக்கு நன்றி, தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. மூவொரு கடவுளே உமக்கு நன்றி, மூவொரு கடவுளே உமக்கு நன்றி. தந்தை கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோம், தந்தை கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். மூவொரு கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோம். மூவொரு கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, சக்தி மாதா டிவி நேயர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். சிலுவை கடவுளுடைய வல்லமையாக இருக்கின்றது. இந்த சிலுவையினால் மீட்பை நாம் இந்த செய்தி மூலமாக பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, பழங்காலத்திலிருந்து இன்று வரை நமது கத்தோலிக்க மரபிலே ஒரு அருமையான ஜெபமானது சொல்லப்படுகிறது. நெற்றியிலும் வாயிலும் இதயத்திலும் சிலுவை அடையாளம் வரைந்து அந்த ஜெபத்தை சொல்லுகின்றோம். அதுதான் அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே என்கின்ற ஜெபம். அந்த ஜெபத்தை இப்பொழுது எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இந்த ஜெபத்தை நாம் அடிக்கொரு முறை சொல்லுகின்றோம். அத்தோடு மட்டுமல்ல, நாம் பல நிகழ்வுகளுக்கு செல்கின்ற பொழுது இந்த சிலுவை அடையாளத்தை நாம் மறைகின்றோம். கொட்டாய் விடுகின்ற பொழுது இயேசுவே ரட்சியும் என்று வாயில் சிலுவை அடையாளம் வரைகின்றோம். படுக்கச் செல்கிற பொழுது படுக்கை 4 பக்கத்திலும் சிலுவை அடையாளம் வரைந்து நாம் நிம்மதியாக தூங்கச் செல்கின்றோம். பலவிதமான பய உணர்வுகள் நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது நாம் 4 திசைகளிலும் சிலுவை அடையாளத்தை வரைகின்றோம். இதனால் நமக்கு உண்மையிலேயே கடவுளுடைய பாதுகாப்பு கிடைக்கின்றது. குருவானவர் கூட திருப்பலியிலே நற்செய்தி வாசகம் வாசிப்பதற்கு முன்பாக எந்த நற்செய்தி பகுதியை வாசிக்கப் போகிறாரோ அந்த பகுதியில் சிலுவை அடையாளத்தை வரைகிறார். மேலும் நெற்றியிலும் வாயிலும் இதயத்திலும் சிலுவை அடையாளத்தை வரைந்து கொள்கிறார். இதன் மூலமாக, நெற்றியில் வரைவதன் மூலமாக கடவுளை பற்றி சிந்திப்பதற்கும் எண்ணுவதற்கும், வாயிலே சிலுவை அடையாளம் வரைவதன் வழியாக கடவுளுடைய வார்த்தையை பேசுவதற்கும் அறிவிப்பதற்கும் கடவுளை புகழ்வதற்கும், இதயத்திலே நெஞ்சிலே சிலுவை அடையாளம் வரைவதன் மூலமாக நாம் எப்பொழுதும் இதயத்தில் கடவுளை வைத்து அன்பு செய்வதற்கான ஒரு அடையாளமாகவும் இந்த ஜெபமானது அமைகின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதனால்தான் பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுவார், நமக்கு சிலுவை கடவுளின் வல்லமை என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுவோம்.
1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 1:18. 1:18. நமக்கோ சிலுவை கடவுளின் வல்லமை. கடவுளின் வல்லமை. 1 கொரிந்தியர் 1:18. 1 கொரிந்தியர் 1:18. நமக்கோ சிலுவை கடவுளின் வல்லமை. அன்பார்ந்தவர்களே, புனித ஆசீர்வாதப்பர் சபையிலே இருக்கின்ற அவரோடு வாழ்ந்த சக துறவிகள் கருத்து வேறுபாட்டினால் ஆசீர்வாதப்பரோடு சற்று முரண்பட்ட விதத்திலே இருக்கிறார்கள். எப்படியாவது புனித ஆசீர்வாதப்பரை ஒழித்து விட வேண்டும் என்று எண்ணி ரசத்திலே விஷத்தை வைத்து அவர் குடிக்க இருக்கின்ற அந்த டம்ளரிலே கிளாஸிலே ஊத்துகிறார்கள். அவர் அதை குடிப்பதற்காக எடுக்கின்ற பொழுது அதிலே சிலுவை அடையாளத்தை வரைகிறார். சிலுவை அடையாளத்தை வரைந்த உடனே எவ்வாறு கல்லை வைத்து கண்ணாடியை எரிகின்ற பொழுது அந்த கண்ணாடி தூள் தூளாக நொறுங்குகிறதோ உடைகிறதோ அதுபோல புனித ஆசீர்வாதப்பர் அந்த கிளாஸின் மேலே சிலுவை அடையாளம் வரைகின்ற பொழுது அந்த கண்ணாடி டம்ளரானது சுக்குநூறாக நொறுங்கி போய் விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, சிலுவை அடையாளத்தை வருகிற பொழுது எந்த விஷ கிருமிகளும் நம்மை அணுகாது. நாம் எப்பொழுதும் பாதுகாப்போடு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறுவன் இருக்கின்றான். அவன் இந்த பக்கமாகவோ அந்த பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு சிறுவன் இருக்கின்றான். அவன் முன்புறம் ஓடுகிறான், பின்புறம் ஓடுகிறான், வலப்புறம் ஓடுகிறான், இடப்புறம் ஓடுகின்றான். அப்படியே பரபரப்போடு இருக்கிறான். ஜம்ப் பண்ணுகின்றான், தண்ணீருக்குள்ளே மூழ்கின்றான், எழுகின்றான். அவனது நோக்கம் என்னவென்றால் தன்னுடன் வருகின்ற ஷேடோவை, நிழலை மறைக்க வேண்டும் என்பது அவனது எண்ணமாக ஏக்கமாக இருக்கிறது. அவனால் முடியவில்லை. முன்னாடி ஓடினா ஷேடோ நிழல் முன்னாடியே வருது, பின்னாடி ஓட பின்னாடி வருது, லெஃப்ட் சைடு ஓடினா லெஃப்ட் சைடு வருது, ரைட் சைடு அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. தண்ணியில மூழ்குனா அந்த ஷேடோ நிழலும் மூழ்கிறது, எந்திரித்தால் அதுவும் எந்திரிக்கிறது. ஐயா, ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று மிரிக்கின்ற ஷேடோவை, என் உடன் வருகின்ற நிழலை மறைக்க முடியவில்லை என்று அவன் தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது, படபடன் என்று இருக்கிற பொழுது, அந்த பக்கமாக வந்த ஒரு பெரியவர், ஞானி முனிவர் அவனை பார்த்து, தம்பி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என கேட்கிறார். அந்த வேளையிலே அவன் சொல்லுகிறான், நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறேன், என்று முறிக்கின்ற என் உடன் வருகின்ற ஷேடோவை, நிழலை மறைக்க வேண்டும் என்று என்னால் முடியவில்லை என்று புலம்புகிறான். அப்ப அந்த முனிவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், தம்பி இதுவா, இதுக்கு அவளை கஷ்டப்படுற, இது ரொம்ப லேசான காரியம். பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய மரத்துக்கடியிலே போய் நில், அப்பொழுது உனது நிழல் மறைந்து போய்விடும். அந்த பெரிய மரத்துக்கடியில் இருக்கின்ற நிழலுக்கு பக்கத்திலே போனால் உனது நிழலானது முற்றிலும் மறைந்து போய்விடும் என சொல்கிறார். அவ்வாறு அவன் மரத்துக்கடியிலே செல்கின்றான். அந்த மரத்தின் நிழலிலே அவனது நிழலானது, ஷேடோவானது மறைந்து போய்விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். இதை போலத்தான் நமக்கு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், அலக்களிப்புகள் வருகிற பொழுது நாம் இங்கும் அங்குமாக உலக ரீதியாக தீர்வை தேடி அலைகின்றோம். கிடைக்காதனால் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் மத்தியிலே நாம் தஞ்சம் அடைய வேண்டியது சிலுவை மரம். பிரைஸ் தி லார்ட். அந்த சிலுவை மரத்துக்கடியிலே சென்று விட்டால் அந்த இயேசுவின் துன்பங்களோடு நமது பாடுகளை இணைத்து விட்டால் நமது துன்பங்கள், வேதனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். பிரைஸ் தி லார்ட். இதை தெளிவாக உணர்ந்த பவுலடிகளார் சொல்லுவார், கலாத்தியர்
2:19-20 கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னுள் கிறிஸ்து வாழ்கிறார் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எல்லாம் சொல்லுவோம். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னுள் கிறிஸ்து வாழ்கிறார். என்னுள் கிறிஸ்து வாழ்கிறார். ஆமென். ஆமென். எனவே நாம் எந்நேரமும் கிறிஸ்துவின் சிலுவையோடு இணைந்து நமது வாழ்க்கையை வாழ்கிற பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலிருந்து நற்செய்தி பணி செய்வதற்காக ஒரு குழுவினர் வட இந்தியாவுக்கு சென்றார்கள். அங்கு சென்றவர்கள் அங்கு இருக்கின்ற மலைவாழ் மக்களை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த மலைவாழ் மக்கள் நற்செய்தி பணி செய்வதற்காக தமிழகத்திலிருந்து சென்றவர்களிடம் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த அனுபவம் என்னவென்றால், நாங்க கோதுமையை பயிரிடுகிறோம், எங்களது தொழில் கோதுமையை பயிரிடுவது. நாங்க கோதுமை விளையிற சமயத்துல மொத்தமா சேகரித்து வைத்துக் கொள்வோம், குவியலாக வைத்துக் கொள்வோம். அதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஒரு வருடம் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும், இதை வைத்துத்தான் சாப்பிட வேண்டும். ஆனால் எங்களுக்கு யானை தொல்லை அதிகமாக இருக்கிறது. நாங்கள் குவித்து வைத்திருக்கின்ற அந்த கோதுமை குவியலை யானை வந்து சாப்பிட்டு விடுகிறது. சொல்லுவோம் அல்லவா, யானை பசியை அடக்க முடியாது என்று, யானை பசியை சோளப் பொறி போட்டு அடக்க முடியாது என்று. அதுபோல யானை வந்து எல்லாவற்றையும் சாப்பிட்டு விடுவதால் எங்கள் வாழ்க்கையிலே அடுத்து பட்னியாத்த இருக்க வேண்டி இருக்கும். எனவே நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று பங்கு தந்தையிடம் சொன்னோம். அந்த பங்கு தந்தை அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் கோதுமை குவியலை சுற்றிலும் 4 பக்கத்திலும் சிலுவை அடையாளம் வரையுங்கள். சிலுவை அடையாளம் வரைந்து அந்த சிலுவைக்கு மேலே INRI, அர்த்தம் என்னவென்றால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரசர் என்ற அந்த வார்த்தையினுடைய சுருக்கெழுத்துத்தான் INRI என்கின்ற வார்த்தை. அதை போடு என சொல்கிறார். அதுபோல கிறிஸ்தவர்கள் தங்கள் குவியலை 4 பக்கத்திலும் சிலுவை அடையாளம் போட்டு அதற்கு மேலே INRI வார்த்தையை போடுகிறார்கள். இங்கு கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய குவியல் இருக்கிறது, அடுத்தடுத்து பிற மதத்தை சார்ந்தவருடைய குவியல் இருக்கிறது, அப்படியே கலந்து கோதுமை குவிகள் இருக்கின்றன. வழக்கம் போல யானை கூட்டமானது அங்கு வருகிறது. அங்கு வந்த யானை கூட்டமானது எந்த கோதுமை குவியலின் 4 பக்கத்திலும் சிலுவை அடையாளம் வரைந்து INRI வார்த்தை போடப்பட்டிருந்ததோ அந்த குவியலை மட்டும் சாப்பிடாமல் மற்ற கோதுமை குவியலை சாப்பிட்டு விட்டு போய்விடுகிறது. அதிகாலையிலே எல்லாரும் வந்து பார்க்கிறார்கள், யானை கோதுமையை சாப்பிட்டிருக்கிறது, ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய கோதுமை குவியலை மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது, எப்படி என்று மற்றவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் பங்கு தந்தையிடம் கோதுமையை யானைகள் வந்து சாப்பிட்டு போய்விடுகிறது, எங்களால் ஒன்றும் செய்யவில்லை என்று, எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று புலம்பினோம். அப்பொழுது அருள் தந்தை சொன்னார்கள், உங்கள் கோதுமை 4 பக்கத்திலும் சிலுவை அடையாளம் வரைந்து INRI வார்த்தையை போடுங்கள், கோதுமையை யானை திங்காது என்று சொன்னார்கள். அதுபோல செய்தோம், இவ்வாறு புதுமை நடந்தது என்று சொல்கிறார்கள். உடனே மற்றவர்களும் நாங்களும் எங்கள் கோதுமை குவியலை சுத்தி 4 பக்கத்திலும் சிலுவை அடையாளத்தை வரையலாமா என இவர்களிடம் கேட்கிற பொழுது, ஓ தாராளமாக நீங்கள் வரையலாம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்த நாள் இதுபோல எல்லாருமே
எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சிலுவை நாலா பக்கத்திலும் கோதுமை குவியலின் நாலா பக்கத்திலும் சிலுவை அடையாளத்தை வரைகிறார்கள். வழக்கம் போல யானை கூட்டமானது வருகிறது. வந்த கூட்டமானது எந்த கோதுமையும் சாப்பிடாமல், எந்த கோதுமை குவியலையும் கை வைக்காமல் அப்படியே எவோட்டானாக வந்த பாதையிலே அப்படியே திரும்பி சென்று விடுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதை உணர்ந்த எல்லா மக்களுமே இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு இடத்திலே தியானம் கொடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது சிலுவை கடவுளின் வல்லமையாக இருக்கிறது என்று சொல்லி, எவ்வாறு நாம் சிலுவை அடையாளத்தை நெற்றியிலே போட்டு அதன் மேலே ஐயனாரை வார்த்தையை போட்டு பல இடங்களுக்கு சென்றால் நாம் நினைத்த காரியம் நடக்கும் என்று சொன்னேன். நாம் இன்டர்வியூக்கு போகிறோமா, அப்பொழுது நெற்றியிலே சிலுவை போட்டு ஐயனாரை வார்த்தை எழுதி கொண்டு சென்றோம் என்றால் அந்த இன்டர்வியூலே நமக்கு வேலை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லது வேலையிலே ப்ரமோஷன் வேண்டிய இடத்துக்கு போகிறோமா, அல்லது முக்கியமான ஒரு காரியத்திற்காக யாரையும் பார்க்க போகிறோமா, அல்லது மகளுக்கோ திருமண காரியத்துக்காக போகின்றோமா, அல்லது இடத்துக்கு பயணமாக போகிறோமா, எந்த இடத்திற்கு நாம் எப்பொழுது சென்றாலும், எந்த ஒரு காரியத்துக்கு சென்றாலும், எந்த ஒரு முயற்சி எடுக்க நாம் சென்றாலும், அவ்வாறு செல்லுகிற பொழுது நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைந்து அதற்கு மேலே ஐயனாரை வார்த்தையை போட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது அங்கு வந்திருந்த ஒரு அம்மா அவர்கள் சிலுவை அடையாளத்தை போட்டார்கள். எல்லாரையுமே நெற்றியிலே சிலுவை அடையாளம் போடச் செய்து அதற்கு மேலே ஐயனாரை வார்த்தையை எழுதச் சொன்னேன். இப்ப நீங்க போடுறீங்க, இந்த சிலுவை அடையாளம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களிடம் இருக்கின்ற தீமை அப்புறப்படுத்தும், உங்களிடம் இருக்கின்ற தீமையை அப்புறப்படுத்தும். அத்தோடு மட்டுமல்ல, நீங்கள் வெளியே செல்கிற பொழுது, உங்கள் பிள்ளைகள் பரீட்சைக்கு செல்கிற பொழுது அல்லது முக்கியமான காரியத்துக்கு செல்கிற பொழுது உங்கள் பிள்ளைகளை நெற்றியிலே சிலுவை அடையாளம் போடச் செய்து அதன் மேலே ஐயனாரை வார்த்தை எழுதச் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சிலுவை அடையாளம் வரைந்து ஐயனாரை வார்த்தை எழுதச் சொல்லுங்கள். நீங்களும் பிள்ளைகளுக்கு அவர்கள் நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைந்து ஐயனாரை வார்த்தை எழுதி அனுப்புக என்று சொன்னேன். நீட் எக்ஸாமுக்காக ஒருவர் போகின்றார். அப்பொழுது அவங்க அம்மா அவருக்கு நெற்றியிலே சிலுவை போட்டு ஐயனாரை வார்த்தை மேல் எழுதுகிறார்கள். அவரும் எழுதப் போகின்ற அவரும் நெற்றியிலே சிலுவை போட்டு ஐயனாரை வார்த்தையை போட்டு தேர்வு எழுதச் செய்கிறார். தேர்வு எழுதச் செல்கிறார். அதிக மதிப்பெண் பெற்று, எதிர்பாராத விதத்திலே அதிக மதிப்பெண் பெற்று மெடிக்கல் காலேஜிலே சேர்ந்து இன்று ஒரு மருத்துவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே அடிக்கொரு முறை சிலுவை அடையாளம் போடுகின்ற பழக்கத்தை நாம் மனத்திற்கு கொண்டு வந்து வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் சிலுவை அடையாளத்தை போட்டுக் கொள்வோம். காரணம், சிலுவை கடவுளின் வல்லமையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிலுவை கடவுளின் வல்லமையாக இருக்கின்றதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே வேண்டாம். ஏனால்தான் புனிதருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், எத்தனையோ புனிதர்கள் சிலுவை அடையாளம் வரைந்து தங்களுக்கு வருகின்ற தீமைகளை எல்லாம் வென்றார்கள். அத்தோடு மட்டுமல்ல, மக்களிடம் இருக்கின்ற தீமைகளையும் சிலுவை அடையாளத்தை வரைந்து அப்புறப்படுத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் சிலுவை அடையாளம் வரைவோம். அப்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கின்ற சிலுவையாகிய துன்பங்களை தூக்கிச் செல்வதற்கு நமக்கு சக்தி கிடைக்கும். அவ்வாறு சிலுவையை நாம் தூக்கிச் செல்வதற்கு கொஞ்சம் தயங்குவோம் என்றால்
நமக்கு வருகின்ற சிலுவையை தூக்கி செல்வதற்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கிறது என்றால் உடனே கடவுளுடைய வார்த்தையை உச்சரிப்போம். மத்தேயு நற்செய்தி 16:24 சொல்கிறது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து என்னை பின்பற்றட்டும் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதை சொல்லுவோம். மத்தேயு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 16:24 என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் என்னை பின்பற்ற விரும்பும் தன்னலம் துறந்து தன்னலம் தன் துறந்து சிலுவையை தூக்கிக் கொண்டு தன் சிலுவையை தூக்கி என்னை பின்பற்றட்டும். என்னை பின்பற்றட்டும். இந்த வார்த்தையை நாம் உச்சரிப்போம். இந்த வார்த்தை வல்லமை நமக்குள்ளே கடந்து வந்து நம் வாழ்க்கையில் வருகின்ற சிலுவையாய துன்பங்களை நாம் உற்சாகத்தோடு சுமப்பதற்கு நமக்கு உறுதுணையாக அமையும். நமக்கு ஊக்கத்தை இந்த வார்த்தையின் வல்லமை நமக்கு கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்பொழுது கூட நமது வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும், துன்பங்கள், துயரங்கள், வேதனை எல்லாவற்றையுமே இயேசுவுடைய சிலுவை பாடுகளோடு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி நான் சொல்ல சொல்ல அப்படியே சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் உங்களை வாட்டி வதைக்கின்ற பிரச்சனைகள் என்ன, உங்களது போராட்டங்கள் என்ன, உங்கள் கஷ்டங்கள் என்ன, உங்கள் இழப்புகள் என்ன, உங்கள் நோய் நோக்காடுகள் என்ன, எல்லாவற்றையும் இப்பொழுது கண்ணு முன்னால் கொண்டு வாங்க. கண்ணு முன்னால் கொண்டு வந்து இன்னும் உங்களுக்கு முன்பாக சிலுவை அப்படியே காட்சியில லைவா கொண்டு வாங்க. பவுலடியார் சொல்லுவார், கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவாய் இருப்பதை என் துன்பங்கள் வழியாக நிறைவு செய்கிறேன் என்று. என உங்கள் துன்பம் எல்லாவற்றையும் இயேசுவின் பாடுகளோடு இணைத்து பாவிகள் மனம் திரும்புவதற்காக, உத்தரஸ்த தான்மாக்கள் மோட்சத்துக்கு செல்வதற்காக, நற்செய்தி பணி உற்சாகமாக நடைபெறுவதற்காக, நோயாளிகள் குணம் அடைவதற்காக, கத்தோலிக்க திருச்சபையில மிகப்பெரிய எழுப்புதல் ஏற்படும்படியாக ஒப்பு கொடுங்க. நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க. தந்தை கடவுளே, தந்தை கடவுளே, தந்தை கடவுளே, தந்தை கடவுளே, என் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், இடர்பாடுகள், நெருக்கடிகள், இழப்புகள், நோய் நோக்காடுகள், எதிர்ப்புகள் எல்லாவற்றையுமே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையோடு இணைத்து பாவிகள் மனம் திரும்புவதற்காகவும், நோயாளிகள் குணமடைவதற்காகவும், உத்தரஸ்தல தான்மாக்கள் மோட்சத்துக்கு போவதற்காகவும், கத்தோலிக்க திருச்சபையிலே நற்செய்தி பணியானது நல்ல முறையிலே வளர்ச்சி அடைவதற்காகவும் ஒப்பு கொடுக்கின்றேன். தந்தை கடவுளே, எனது இந்த அர்ப்பணத்தை ஏற்று என்னை ஆசீர்வதியும். ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையிலும் கூட சிலுவையின் வல்லமையினால் நம்மிடம் இருக்கின்ற, நாம் வேண்டுவரிடம் இருக்கின்ற எல்லா தீமைகளும் அப்புறப்படுத்தப்படும்படியாக ஜெபிப்போம். சிலுவை கடவுளுடைய வல்லமையாக இருக்கிறது. எனவே அப்படியே நெற்றியிலே சிலுவை அடையாளமும் அதற்கு மேலே ஐயனாரை வார்த்தையும் போட்டுக்கொண்டே அப்படியே சிலுவை அடையாளத்தை வரைந்து கொண்டே, இதோ ஆண்டவருடைய சிலுவை, எதிரிகளே நீங்கள் ஓடி ஒளிவீர்களாக. இதோ ஆண்டவருடைய சிலுவை, எதிரிகளே நீங்கள் ஓடி ஒளிவீர்களாக என சொல்ல போகின்றோம். அப்படியே உங்க வாழ்க்கை எந்த தீமை அகலணும், எந்த பிரச்சனை தீரணும், எந்த தீய சக்தி அப்புறப்படுத்தப்படணும், எந்த இருளின் சக்திகள் நிர்மூலமாக்கப்படணும், எந்த அழகையின் சாத்தானின் தந்திர மந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படணும் நினைக்கிறீங்க, அப்படியே கொண்டு வாங்க. கண்மடை கொண்டு வந்து எல்லாரும், இதோ ஆண்டவருடைய சிலுவை, எதிரிகளை நீங்கள் ஓடி ஒளிவீர்களாக அப்படியே பல முறை சொல்லிக்கொண்டே இருங்க. சத்தமாக சொல்லிக்கொண்டே இருங்க. நான் சிலுவையின் வல்லமையினால் உங்கள் வாழ்க்கையில்
கடவுளுடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியாக, தீமையின் பாதிப்பு அப்புறப்படுத்தப்படும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எல்லாம் இணைந்து சொல்லுங்க. இதோ ஆண்டவருடைய சிலுவை, எதிரிகளே நீங்கள் ஓடி ஒளிவிட. சத்தமா, இதோ ஆண்டவருடைய சிலுவை, எதிரிகளே நீங்கள் ஓடி சிலுவை கடவுளுடைய வல்லமை. இதோ ஆண்டவருடைய சிலுவை, எதிரிகளே நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில தீமை அப்புறப்படுத்தப்படட்டும். சிலுவையின் வல்லமையினால் அவருடைய விருத்தி நோய் கிருமிகள் சாகடிக்கப்படுவதாக. சிலுவையின் வல்லமையினால் இருளின் சக்தி அப்புறப்படுத்தப்படுவதாக. சிலுவையின் வல்லமையினால் அவருடைய இதோ ஆண்டவருடைய சிலுவை, சிலுவையின் வல்லமையினால் சாவுகள் முடிக்கப்படுவதாக. சிலுவையின் வல்லமையினால் பாவங்கள் முடிக்கப்படுவதாக. சிலுவையின் வல்லமை வாழ்க்கையை உயர்வடைப்பதாக. சிலுவையினால் உங்களுக்கு பெற்றுத்தந்த மீட்பை, ரட்சிப்பை, விடுதலையை இதோ பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நிறைவாக பெற்றுக் கொள்வார்களாக, அனுபவிப்பார்களாக. தந்தையை ஆசீர்வதியும், இயேசுவை ஆசீர்வதியும், தூய ஆவி ஆசீர்வதியும். சிலுவை கடவுளுடைய வல்லமை, சிலுவை வல்லமை கடந்து வரட்டும். சிலுவை வல்லமை அனைவரையும் கடந்து வருவதாக. சிலுவை வல்லமை ஆசீர்வதிப்பதாக. நீங்கள் ஓடி ஒளிவீர்களாக. இதோ ஆண்டவருடைய சிலுவை, எதிரிகளே நீங்கள் ஓடி ஒளிவீர்களாக. இதோ ஆண்டவருடைய சிலுவை, எதிரிகளே 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 நீங்கள் ஓடி ஒளிவீர்களாக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிலுவை கடவுளின் வல்லமை, சிலுவை கடவுளின் வல்லமை, சிலுவை என் வல்லமை. சிலுவை என் வல்லமை.